விநாயகர் அவதரித்த திதிங்கிறதுனால அனைத்து மாதங்களிலும் வரும் சதுர்த்தி தினம் விநாயக பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளா கருதப்படுது. அவருடைய அருளை பெற அனைத்து சதுர்த்தி தினங்களிலும் விரதம் இருந்து வழிபடலாம். அதுல தேய்பிரையில் வரும் சதுர்த்தியை துன்பங்கள் நீக்கும் ஆற்றல் படைத்த சங்கடஹர சதுர்த்தியா வழிபடுவோம். ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன் வரும் சங்கடஹர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என்னும் போற்றி வழிபடுவோம். சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க துவங்குறவங்க கூட ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியிலிருந்து துவங்கிறது ரொம்பவும் விசேஷமா சொல்லப்படுது. இந்த சதுர்த்தியில வழிபடுறதுனால துன்பங்கள் தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க செய்யும். விநாயகர் சதுர்த்தி அன்றைய நாள் அவருக்கு அருகம்புல் எருகம்பூ மாலை சாற்றி வழிபடுறதுனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் தீராத துன்பங்கள் விலகும். பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் பொட்டுட்டு அலங்காரம் செஞ்சு வஸ்திரம் சாத்தி வழிபடணும். குடை வச்சு மலர் மாலை சூட்டணும். விநாயகருக்கு உகந்த நிவேதங்களான மோதகம் பாயசம் சுண்டல் கரும்பு வெல்லம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சமர்ப்பித்து நம்ம வழிபடலாம்.